ஹாய் ஹலோ வணக்கம். முகேஷ் குமார் சிங் டைரக்ஷனில் வெளியான கண்ணப்பா இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். கண்ணப்பா இது வந்து ஒரு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ட்ராமா. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்ணப்பா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர்லேயே சொல்லிடுவாங்க. அதாவது கண்ணப்பர் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து சிவபக்தனான அவருக்கு சிவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வந்ததுனால தன்னோட கண்ணையே நோண்டி சிவனுக்கு கொடுத்தாரு. அப்படினால சிவபக்தரா மாறினாரு. அப்படி ஒரு கண்ணப்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவர் வந்து சிவனே தானே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. புராண காலங்களில் நம்ம படித்ததும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும் அது வந்து கட்டுக்கதையா உண்மையா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அது ஒரு புராண கதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த புராண கதைகளில் வந்து ஒரு பகுதியான கண்ணப்பரனுடைய ஸ்டோரி எப்படி அது வந்து மிகைப்படுத்தி காட்டாம, ரெண்டாவது வந்து உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமா, ரெண்டாவது வந்து உண்மையா இந்த ஒரு கதை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மிக்சிங் பண்ணி அப்படி இப்படின்னு டிங்கரிங் பார்த்து இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு இந்துவாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்ணப்பா படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அக்ஷய் குமாரும் நம்ம காஜல் அகர்வால் தான் சிவனும் பார்வதியும் வருவாங்க. இவங்க வந்து மேலே வந்துட்டு ஒரு சபதம் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற தின்னா அப்படின்னு ஒரு பையன் வந்து சிவபக்தனா மாறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தின்னாங்கிற பையன் சின்ன வயசுலேயே தன்னுடைய ஊரில் ஒரு பெரிய ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி வந்து ஒரு பூஜை பண்ணுற ஒரு பெண் பூசாரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தின்னாவுடைய ஃப்ரெண்டை வந்து நரபலி கொடுத்துருவாங்க அந்த சாமிக்கு. நம்ம ஊர் நாடெல்லாம் நல்லா இருக்கணும்னா அந்த பையனை நரபலி கொடுக்கணும்னு கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அதை மனசில் வச்சுக்கிட்டு தின்னா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சாமியை வந்து வெறுத்துருவார். ஏதாவது இத்தனை பேருக்கு நல்லா வச்சிருக்கிற அந்த சாமி வந்து அந்த பையனை வந்து நல்லா வச்சுக்க முடியலையே அப்படின்னா, இது என்ன சாமி, இது சாமியே கிடையாது, வெறும் கல்லுன்னு சொல்லிட்டு இருப்பார். பெருசானதுக்கு அப்புறம் கூட அப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதான் அந்த ஊரில் வந்து ஒரு 5 வகையான ஒரு மனிதர்கள், ஒரு கிராமங்கள், ஒரு பகுதிகள்னு வச்சுக்கலாம். அந்த 5 வகையான பகுதிகளில் ஒரு பகுதியில் வாழக்கூடியதான் ஹீரோயினியான மதுபாலாவோட அம்மா. அவங்க ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினி. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வெளி காளைகாயன் மாதிரி ஒரு பெரிய கேங்கு. அந்த கேங்க் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான ஒரு லிங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அங்கேருந்து இங்கே வராங்க. வரும்போது ஹீரோயினி மேலே அந்த வில்லன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்ட உடனே நம்ம ஹீரோ கமெண்ட் இருப்பாரா, லவ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே துவம்சம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவனை கொண்டு போடுவார். கொன்ன உடனே அந்த காளைகாயனுடைய தம்பி தான் கொன்றுவார். இப்போ காளைகாயனுக்கு செய்தி போயிடுச்சு. செய்தி போனோன்னே அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஒரு படை எடுத்துக்கிட்டு மீண்டும் அந்த ஊருக்கு வர்றான். வரும்பொழுது இந்த 5 கிராமங்களும் சேர்ந்து எப்படியாவது ஒரு வழியாக நம்ம அந்த காளைகாயனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கிடையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, இவர் வந்து எப்படி அந்த கண்ணப்பனா மாறினார், தின்னாவாக இருக்கக்கூடியவர் எப்படி கண்ணப்பனா மாறினார் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய படத்தினோட மொத்த கதை. இது வந்து சின்ன கதை கிடையாது, இது வந்து பெரிய கதை. இந்த கதை வந்து தொடர்ந்து 3 மணி நேரமாக எடுத்திருக்காங்க. அந்த படத்தை புட்டேஜ் நிறைய நேரம் எடுத்திருப்பாங்க. அதில் கட் பண்ணது ஒரு 3 மணி நேரம் கட் பண்ணி நம்மளை காட்டுறாங்க. இந்த படத்தில் மெயினாக நான் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான், விஷ்ணு மஞ்சு தான். உண்மையிலே விஷ்ணு மஞ்சு இந்த படத்தில் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சும்மா அப்படி ஒவ்வொரு சீனும் தெரிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மரு. கடைசி சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. அந்த 1/4 மணி நேரம் தான் படமே. நீங்கள் ஒரு 2.75 மணி நேரத்தை படத்தை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அந்த 1/4 மணி நேரம் மட்டும் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். தியேட்டர் ஆடியன்ஸுக்கு வேறு லெவல் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சரத்குமாரை சொல்லணும். சரத்குமார் வந்து அந்த தின்னாவுடைய அப்பாவை வருவார். அதாவது நம்ம ஹீரோவுக்கு அப்பாவை வந்து அவர் வந்து அவருக்கும் ஒரு சில நடிப்பு இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து பாதியிலே கட் பண்ணி விடுறது படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அவரும் பரவாயில்ல, சூப்பராக தான் நடிச்சிருக்காரு. அது போக அக்ஷய் குமாரும் நம்ம காஜல் அகர்வாலும் அவங்க வந்து மேலே மட்டும்தான் வேலை, கீழே இறங்குறதே கிடையாது. அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அவங்க சிவனும் பார்வதியும் அவங்க தான் ஆசி வழங்குறது, அறிவுரை சொல்கிறது, எப்படி ஐடியா பண்ணுறது, இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க கேரக்டரும் சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த காளகேயனாக வரக்கூடிய அந்த கேரக்டர், ஆனால் வில்லனை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து எக்ஸ்போஸ் பண்ண விதம் தான் கொஞ்சம் டல்லாக போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இடைவேளைக்கு முன்னாடியே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிடுறாரு. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக யார் போட்டாலும் இந்த படம் வந்து அவ்வளோக்கா செட் ஆகாது. இனிமேல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் தான்
ஒரு கதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி கதையை அப்படி கொண்டு போயிடுறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த மாதிரி சீன்கள் கிரெடிட் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தில் இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன் க்ரீன் மேட்டில் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் கூட அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது குறிப்பாக அந்த மாயாஜால சீன்களில் வந்து அந்த பெரிய ராட்சச சிலந்தி, அப்புறம் மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வருது. அப்புறம் ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வில்வத்தை தெரிஞ்சவங்க, ஒரு ஒரு கிராமத்தை ஒரு தொகுதியே ஆள போகிற ஒரு பெரிய ஒரு தலைவரோட பொண்ணு. எல்லா வித்தையும் தெரியும், ஆனால் பனை மரத்தில் நுங்கடிக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முட்டாள் ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களால தான் இந்த கதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நகருது. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் சொல்லணும். இந்த படத்தை தயாரிப்பாளர் தான் மோகன் பாபு. அவர் தான் இந்த படத்தில் வந்து அந்த லிங்கத்தை காப்பாற்றிட்டு இருப்பார். யாரையுமே இந்த லிங்கத்துக்கிட்ட வர விடாமல் மகாதேவனை வந்து அந்த லிங்கத்தை காப்பாற்றிட்டு இருப்பார். அவர்கிட்ட இருந்து எப்படி இந்த நம்ம ஹீரோ போய் அந்த லிங்கத்தை பார்க்குறாருன்னு சொல்லி அதோட ஒரு சீன் ப்ரொடக்ட் பண்ணிடும், சூப்பராக இருக்குது. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ஆளுங்கள்லாம் நிறையா பேர் நிற்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பாக கேமியோ ரோல் பண்ண மோகன்லாலையும் அப்புறம் பிரபாஸையும் பார்க்கலாம். மோகன்லால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒரு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம தின்னா இருப்பார். அப்போ வந்து அவர் வந்து சிவன் அவதாரமே இருந்து மோகன்லால் மாதிரி வருவார். வந்துட்டு அந்த சீன்லாம் உண்மையிலே கியூஸ் பம்ப் ஏற சீன் தான், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அந்த சீனுக்காக தான் நான் படம்லாம் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது காரணமே அதுதான். அதுபோல் பிரபாஸ் வரக்கூடிய சீன் அவரும் சிவனாக தான் வருவார். அவரும் வந்து அந்த லிங்கத்தை வந்து காட்டுவார். அந்த 2 பேரும் வர சீன் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் வந்தால் கூட அந்த 2 பேர் சீனும் உண்மையிலே படம் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த காமன் நேரம் வந்து உண்மையிலே பிரமாதமாக எடுத்துருக்காங்க படத்தை. அதுபோல் இடையில ஒரு 4-5 சீன் அந்த மாதிரி ஒரு கிரிப்பாக வச்சுருந்தாங்கன்னா இது இன்னும் சூப்பர் டூப்பர் படமாகவே ஆகிருக்கலாம். அந்தளவுக்கு கண்ணப்பா படம் வந்து எப்பயுமே, அதாவது கண்ணப்பரனோட கதை நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கதை வந்து புதுசாக சொல்லிக்கிறாங்க. இவர் எப்படி இருந்தார், என்ன காரணத்துக்காக அவர் கண்ணப்பரா மாறினார் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சொன்னாலும் கூட காமெடிக்கு பிரேமானந்தா இருக்கிறாரு. இப்போ காமெடி ஒன்றும் பெருசாக எடுபடலை, காமெடியே இல்லை இந்த படத்தில், காமெடின்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய நடிகர் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த படத்தில். சொன்னோம்னா ஒரு எபிசோடே பத்தாது, பெரிய எபிசோடே வேணும், ஒரு 1/4 மணி நேரம் வேணும். அந்த மாதிரி நிறைய சீன் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் மேக்ஸிமம் இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துக்கிறாங்க. அந்த வில் சண்டையாகட்டும், அந்த கத்தி சண்டையாகட்டும், கையிலேயே அடிக்கடி சீனாட்டம், அது குறிப்பாக அந்த வில்லனோட தம்பி கொள்கிற சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சண்டையும் சூப்பராக இருந்துச்சு. இடையிடையே பாடல்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் குறுக்கிடுது, அது கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தமிழில் பார்த்ததுனால நம்மளுக்கு அந்த பாடல்கள் புரியல அப்படின்னு நினைக்கலாம். தெலுங்குல நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த சாங் கொடுத்தாங்க பாருங்கள், அது உண்மையிலே வேறு லெவல் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்கும்ல, அந்த சீனில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க, நமச்சிவாயா சாங்கு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது பேக்ரவுண்டில் ஓடுற மாதிரி அந்த சாங் கொடுத்துருக்காங்க. இல்லை தமிழில் மட்டும்தான் இருக்குதா இல்லை தெலுங்குல இருக்கான்னு தெரியல, ஆனால் தமிழில் நல்லா இருந்துச்சு அந்த சாங்கு. ஆக மொத்தம் இந்த படம் நீங்கள் பார்க்குறதுனா கண்டிப்பாக போய் தமிழ் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா, அதுவும் இந்து ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு நீளமான ஒரு திருப்திகரமான படமாக இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக படம் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நிறைய சீன் போர் அடிக்குது, லேக் அடிக்குது, சுற்றி ஒரே இடத்துல கதை நான் வந்துடுற மாதிரி கூட இருக்குது. ஆனால் இருந்தாலும் மொத்தமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா நீட்டாக கொடுத்தனால இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.